ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏர்ட்ராப்போட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஏர்ட்ராப்பு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SHM ஷார்டியம் ஏர்ட்ராப்போடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் கிரேட் ஆகிருக்கு. அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதை அப்டேட் பண்ணுறது எப்படி என்னதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மள மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு ஏர்ட்ராப்ஸு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்மளுடைய ட்விட்டரு டெலிகிராம் இதில் வந்துட்டுருக்கோம். டெலிகிராமை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இந்த இது இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல என்னோடய ஐபி அட்ரஸ் இருக்குது. அதில் உங்களோட ஐபி அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு பக்காவாக உள்ளே போயிடும். சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின்டெனன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ இந்த எரர் மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட நோடு வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு. இப்போ அந்த இடத்துல கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்து மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு மெட்டமாஸ்க் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எடிட் அப்படிங்கிறத கொடுத்து கேஸ் ப்ரைஸில் வந்து அந்த 3க்கு அப்புறம் இன்னும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கேஸ் ஃபீயை வந்து 10 மடங்கு கூட்டும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் இந்த இதில் போயிடும். கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. ஸோ ஒரு வேளையும் இப்போவும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிருச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அன்ஸ்டேக் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 புள்ளி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்டட் சைட்டில் வந்து உங்களுடைய விபிஎஸ்ஸோடைய ஐபி அட்ரஸ் இருக்கும் தெரியுமா, அதை வந்து கிளிக் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம விபிஎஸ்சில் போயிட்டு நம்மளுடைய நோடை அப்டேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த எரர் மெசேஜ் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய புட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த புட்டி ஆப்புக்கான லிங்க் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ புட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய விபிஎஸ் ஷார்டியம் விபிஎஸ் உள்ளே போய்ட்டு பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணக்கூடிய அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நான் வந்து அந்த கோடை காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் ரன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா இது வந்து அப்டேட் பண்ணும் எல்லா பேக்கேஜ் எல்லா ரெப்போஸ்ட்ரியும் அப்டேட் பண்ணிருச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கூட காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாக்கரில் உள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. அடுத்த கூட நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் அதை க்ரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கூட நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் என்ட்ரு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஒய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போது டேஷ்போர்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. எந்த இதனாலும் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒய் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் என்ட்ரு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாப்பிங் ஷார்டியம் டேஷ்போர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பழசாக ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ புது விஷயங்களை வந்து டவுன்லோட் பண்ணுது. அதாவது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் த நோடு வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இது முடிகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோனை ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டை கேட்டு படுத்துருங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஆகிரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கமாண்ட் போட போகிறோம். ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு கமாண்டு, அது வந்து டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கமாண்ட் வந்து காட்ட முடியலை. அது போட்டாலே நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆயிடுது. அடுத்த கமாண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கமாண்ட் காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த கமாண்ட் வந்து நான் வந்து இப்போ வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கமாண்ட் என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நோடு வந்து ஷார்டியம் நோடு வந்து அடிக்கடி ஸ்டாப் ஆகும். எந்த டுட்டோரியல்லையும் இந்த கோடு இருக்காது. சரிங்களா? நம்மளுடைய ஒன் ஆஃப் த அட்மின் வந்து ப்ரிஃபர் பண்ண கோடு. இந்த கோடை போட்டோம்னா நம்மளுடைய நோடு எப்போமெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ இந்த கோடை செக் பண்ணி நம்மளுடைய நோடை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நோடு ஸ்டேட்டஸ் ஸ்டாப்டில் இருக்குது. இப்போ வந்து இந்த கோடு வந்து ட்ரை பண்ணோம் நம்மளுடைய நோடு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு. ஒருவேளை முடியும் அப்படின்னா நம்ம இந்த கோடு வந்து நம்மளுடைய நோடை வந்து
ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை அப்படின்னு வந்துருச்சா. ஸோ ஸ்டாண்ட் பை அப்படின்னா என்னதுன்னா நம்மளோட நோடு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஆனால் பிளாக்ஸை வந்து வேலிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. சரிங்களா. ஸோ ஸ்டாண்ட் பை அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் நம்மளால் என்ன அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அந்த இதுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு பாஸ்வேர்டெல்லாம் போட்டுக்கோங்க. அதே விபிஎஸ்க்குள்ளே வந்துட்டு பாஸ்வேர்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்டியம் அப்படிங்கிற அந்த பேக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா. இந்த கோடெல்லாம் டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா sell.sh அதையும் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா GLU அப்படின்னு ஒரு கோட் இருக்கும். அதையும் நான் காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கோட் எதுக்கு ப்ரோ செய்யும் அப்படின்னா அந்த கோடு தான் நோடை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோடு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளோட நோடு வந்து பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேக்கிங் டாஸ்க் அதெல்லாம் முடிப்போம். சரிங்களா. ஸோ மறுபடியும் உங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்படின்னு போட்டு நம்மளுடைய ஐபி அட்ரஸ் காட்டுதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு காட்டுன பழைய எரர் மெசேஜ் இப்போ காட்டாது. சரிங்களா. ஸ்டாப் நோடு அப்படிங்கிற பட்டன் வந்துருச்சு. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோடு வந்து அப்கிரேட் ஆகிருச்சு. இப்போ கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்குதா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டாமாஸ்க்கை சூஸ் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் நியூ அட்ரஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. ரொம்ப நியூ அட்ரஸாக இருக்கணும். அதில் ஷார்டியமில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அட்ரஸில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ ஸ்டேக்கில் 11 ஷார்டியம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ பழைய வீடியோவில் எப்படி ஷார்டியம் டெஸ்ட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ணுறது என்ன ஏதுன்னு பக்காவாக கொடுத்துருக்கேன். ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்ருங்க. கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நமக்கு வந்து ஷார்டியம் டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக் ஆகிரும். சரிங்களா. ஸோ நமக்கு வந்து க்ரீன் கலரில் ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்துருச்சா. ஸோ அப்படின்னா ஷார்டியம் டோக்கன் ஸ்டேக் பண்ணியாச்சு. சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நோடு பக்கம் ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளோட நோடு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. எல்லாமே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக கம்யூனிட்டிகிட்ட இருந்து ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு விபிஎஸ் பார்ட்னர் கூட அவங்க கொஞ்சம் நல்ல பார்ட்னர் தான். போன தடவை மாதிரி சொதப்பாது. ஸோ அவங்க கூட ஒரு டைப் வச்சுருக்கோம். அவங்க வந்து 15% வந்து ஆஃபர் நம்ம கம்யூனிட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே ப்ரோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து சேரும். சரிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பார்க்கலாம்.